அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். உங்க வீட்ல கல்யாணம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கா? லட்சக்கணக்குல செலவு செஞ்சு பரிகாரம் பண்ணியும் பல கோவில்களுக்கு போயும் எந்த பலனும் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம அடிக்கடி சண்டை வருதா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை நாம மறந்துட்டோம். அதுதான் குலதெய்வ வழிபாடு. எத்தனை பெரிய தெய்வமா இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம நமக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வீட்ல கெட்டி மேளம் கொட்டணும்னா எந்த கோவிலுக்கும் அலைய வேண்டாம். வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு எளிய, ஆனால் 100% வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு இப்ப பார்ப்போம். ஒரு தாம்பாள தட்டுல கொஞ்சமா அரிசியை பரப்பி அதுக்கு மேல ஒரு சுத்தமான குத்து விளக்கை வைங்க. விளக்குக்கு சந்தனம், குங்குமம் வச்சு 5 முகங்களிலும் தீபம் ஏத்துங்க. தினமும் காலையில அல்லது மாலையில அந்த விளக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தோட பேரைச் சொல்லி 108 முறை அர்ச்சனை பண்ணணும். உதாரணமா, ஓம் முனீஸ்வரனை போற்றி அல்லது ஓம் காளியம்மனை போற்றி அப்படின்னு சொல்லலாம். மல்லிகை, ரோஜா அல்லது தாமரை பூக்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். குலதெய்வம் நம்ம வாழ்க்கையில இனிமையான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் பாயாசம், கேசரி, சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியம் செய்யணும். இந்த பூஜையை தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்யணும். இந்த 48 நாட்களும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு என் குலதெய்வம் எதுன்னே தெரியாதே, நான் என்ன பண்றது? கவலை வேண்டாம். உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ, உதாரணமா திருப்பதி பெருமாள் அல்லது பிள்ளையார்பட்டி பிள்ளையார், அந்த தெய்வத்தோட சன்னதியில போய் நின்னு, இன்றிலிருந்து உன்னையே என் குலதெய்வமா ஏத்துக்கிறேன், என் வம்சத்தை காப்பாத்து அப்படின்னு மனசார 3 முறை சொல்லிட்டு அவங்களையே குலதெய்வமா நினைச்சு இந்த வழிபாட்டை தொடங்கலாம். அதே போல உங்க பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல வேலை பார்த்தா அவங்களுக்காக தாய் தகப்பனார் தாராளமா இந்த பூஜையை வீட்ல செய்யலாம். கணவன் மனைவி தனித்தனி ஊர்ல வேலை பார்த்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சின்ன படத்தையோ விளக்கையோ வச்சு இந்த பூஜையை செய்யலாம். இடையில வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தா திரும்பி வந்ததும் விட்ட நாள்ல இருந்து கணக்கு வச்சு 48 நாட்கள் முழுமையா முடிக்கலாம். மேலும் துல்லியமான பலன்களை அறிய உங்களின் சுய ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆராய்ந்து பார்ப்பது நன்று. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். குலதெய்வத்துக்கு அபாரமான சக்தி இருக்கு. இந்த 48 நாள் வழிபாட்டை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல இருந்த தடைகள் எல்லாம் விலகி அதிசீக்கிரமா கல்யாண யோகம் கைகூடும், பொருளாதார நிலை உயரும், நோய் நொடிகள் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களைப் போலவே பலன் பெற உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.